கேளுங்க சார். இப்போ ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, இந்த 10 வருஷத்தில் நடந்தது வந்து வெறும் ட்ரெய்லர் தான், இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு காணொலியெல்லாம் இருக்குது. அதாவது ஒரு நாட்டை சீரமைக்கிறதுக்கு ஒரு பிரதம மந்திரிக்கு 10 வருஷம் தேவைப்படுமா? அதாவது இதற்கு முன்னாடி திமுகவும் காங்கிரஸும் யூபி அரசாங்கம் இந்த 2004 2014 வரலும் ஒரு மிகப்பெரிய சீரழிவை செஞ்சிருந்தார்கள் இந்த நாட்டில். அதை சரி செய்வதற்கு இந்த 10 ஆண்டுகள் ஆயிருக்கு. அதே போல் அதற்கு முன்னால் காங்கிரஸ் இந்த நாட்டை எந்தவித வளர்ச்சியும் செய்யலை. இந்த நாட்டினுடைய அவங்க 70 வருஷமாக சொன்னாங்க, இந்த நாட்டில் ஏழ்மை ஒழிக்கப்படும். நேரு சொன்னார், இந்திரா காந்தி சொன்னாங்க, அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி சொன்னார். ஆனால் யாருமே அதற்கான நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் இந்த 2014 நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, ஏழை மக்களினுடைய நலன், இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 25 கோடி பேர் பிபிஎல்லுக்கு இருந்து அதுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த 10 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்ம பிரதமர் அவர்கள் நிதி கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த உலக அரங்கில் எடுத்து சென்ற பெருமை நம்மளுடைய பிரதமருக்கு தான் இருக்கிறது. இது இந்த 10 ஆண்டுகளில் அவர் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றிருக்கிறார். இன்னும் வர காலங்களில் அதுதான் சொல்லியிருக்காரு, 25 ஆண்டுகள் 2047 நம்மளுடைய நாடு முதன்மையான நாடாக, வல்லரசு நாடாக இருக்கும். அதில் தான் அவர் நம்ம பார்க்க போகிறோம்னு நம்மளுடைய பிரதமர் சொல்லி. சார், ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஹிப்ஹாப் ஆதின்னு சொல்லி ஒரு நடிகர் இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு, வட மாநிலங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்கள் ஷூட்டிங் செய்ய போன அந்த நடிகர்லாம் யாருன்னு தெரியாது. சும்மா நீங்கள் பிஜேபி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஜெயிச்சா கூட, ஆனால் மோடி பிரதமராக வர முடியாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு வராங்க. அது எப்படி? மோடிஜி அவர்கள் தான் பிரதமர். நேற்று எங்களுடைய மூத்த தலைவர் திரு அமித்ஷாஜி அவர்களும் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 2024 மட்டுமல்ல, 2029 திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் பிரதமராக இருப்பார்கள் என்று எங்கள் மூத்த தலைவர்கள் எல்லாருக்கும் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க, அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குன்னு போராட்டம்லாம் பண்ணி கூட பிரச்சனையில் தான் இருக்குது. இதுதான் உங்களுக்கு இன்னும் திராவிட மாடல் அரசாங்கமாக இருக்கிறது. இந்த கோயிலினுடைய பராமரிப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே மாதிரி வர்ற ரோடு மக்கள் போராடினதுக்கு பிறகு கூட அந்த ரோடை இன்னும் சரி செய்யாமல் தான் இருக்கிறார்கள். இது போலி திராவிட மாடல் ஆட்சியை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறது நமக்கு காட்டுகிறது. இந்த பழவேற்காடு மீன் இதில் பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் அந்த கல் பாறைகள் போட்டு முகத்வாரம் பார்த்திங்கன்னா தூர்வாரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரையும் பார்த்திங்கன்னா அதுக்கான இதுவே கிடையாது. நாங்கள் ஏற்கனவே நான் போய் அந்த பழவேற்காடு பார்த்து அங்கே விசிட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்டேருந்து எங்களுக்கு ப்ரொப்போசல் கொடுங்க. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொப்போசல் கொடுக்கணும். அவங்க இன்னும் வரல, அந்த ப்ரொப்போசலே கொடுக்கல. தமிழ்நாடு அரசாங்கம் உடனே நம்மக்கிட்ட நிறைய நிதி இருக்கிறது. ஏற்கனவே 1800 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு மீன்வளத்துறைக்காக மட்டுமே நாம் நிதி ஒதுக்கியிருக்கிறோம். ஆனால் அவங்க இதுக்கான ப்ரொப்போசல் கொடுத்தார்கள்னா உடனடியாக நம்ம அதற்கான நிதி ஒதுக்க ரெடியாக இருக்கும். சார், இந்து அறநிலையத்துறை சார்பாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 4 பெரிய கோயில்களோட சீரமைப்பு வேலை நடந்து கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் இந்த கோயிலை பற்றி சொன்னீங்க, இந்த கோயிலோட நிலைமை ரொம்ப மோசமாக இல்லை, இதுக்கு முன்னால் ரொம்ப மோசமாக இருந்தது, இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு சீரமைச்சிருக்காங்க. இந்த கோயிலை இன்னும் அவங்க கேட்டாங்க, ராஜகோபுரம் கட்டணும், இந்த கோயிலை பராமரிக்கணும், கும்பாபிஷேகம் நடத்தணுன்ட்டு. அதெல்லாம் அந்த ஃபைல் அனுப்பியே கிட்டத்தட்ட 6 மாதமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல். இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைமை தான் இருக்கிறது. திமுக அரசுக்கும் கோயில் நிர்வாகத்திற்கும் சம்மந்தம் இல்லை. அவர்கள் கோயிலை விட்டு வெளியில் வர வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் விரும்புகிறார்கள். அதாவது ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்கம் கோயிலை நிர்வகிக்கக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு தான் பார்க்குறோம். ஊருக்கு கஞ்சா, வீடுக்கு கஞ்சா வந்துருமோன்னு மக்களுக்கு பயம். அது எங்கே பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை. இதுதான் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது. சார், வடமாநிலத்தில் ஒரு இளைஞர் பிஜேபிக்கு 8 முறை ஓட்டு போட்டதா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இல்லையா? நம்ம ஊர்லேயே கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க திமுக. வழிகாட்டு